கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா மத்தேயு 16 அதிகாரம் 24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு நம்மோட நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி இயேசுவோட நடக்கணும்னா முதல்ல நாமே வெறுக்கணும், சிலுவையை எடுத்துக்கொள்ளணும், எப்பொழுதும் இயேசுவை பின்பற்றணும். நான் உன் கூட நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன், நீ என் கூட நடப்பியா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்குறாங்க. அவர் நடத்துகிற பாதை எப்படி தெரியுமா? அது சிலுவையின் பாதை. சிலுவை எதை குறிக்குதுன்னா நிந்தை, அவமானம், பொய்யான குற்றச்சாட்டுகள், பாடுகள், உபத்திரவம் என எல்லாவற்றையும் குறிப்பது தான் சிலுவை. இயேசு சிலுவையை சுமந்தார், இயேசு சிலுவையில் பாடுபட்டார்னு பார்க்குறோமே. அந்த மாதிரி பாடுகள், உபத்திரவங்கள் நம்ம வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற சூழ்நிலையில் வரும். ஏன் அதை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு தான் வரணும், அதுக்குத்தான் உன்னை அழைச்சிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதுக்கு ஒப்பு கொடுத்தா அது இனிமையாக தான் மாறும். சில இடங்களில் உண்மையாக இருக்கும்போது பாடுகள் வரும். அதுக்கு மத்தியில் அவர் உங்களோடும் என்னோடும் கூட இருப்பவராக இருக்கிறார். அவசியம் சிலுவையை ஏற்றுக்கொள்ளணும். சிலுவை இல்லாத வாழ்க்கை இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லைங்க. சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் போது பாடுகள் வரும். உடனே இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நடக்க ஆரம்பித்தா அவர் நம்ம கையை பிடிச்சு அதிசயமாக அழகாக நம்ம நடத்துவார். சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தேவனே அப்பா, இதோ இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்கள் சிலுவையை சுமக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்களை வெறுத்த பாண்டூர் எங்கள் சிலுவையை சுமந்து ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்ற உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க. நீரே எங்களை கைப்பிடித்து வழிநடத்துங்க. அப்போ முடிவு பரியந்தமும் கர்த்தாவே அப்பாண்டூரை சிலுவை எடுத்துக்கொண்டவர்களாய் பின்னே நடந்து வர கர்த்தர் கிருபைகளை தாங்க. ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்துகிறேன், ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.